குடமிளகாய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: குடமிளகாய் 2 நம்பர், சின்ன வெங்காயம் 20 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1, தக்காளி 2 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, காய்ந்த மிளகாய் 3 நம்பர், உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இந்த குடமிளகாய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இந்த குடமிளகாய் யூஸ் பண்ணும்போது இந்த 3 கலர் இருக்கும்ல, அதாவது பெல் பெப்பர் சொல்லுவாங்க. அந்த பெல் பெப்பர்ஸ் வந்து அந்த மஞ்சள், ரெட் இருக்கும். அது ரெண்டுமே யூஸ் பண்ணோம்னா இந்த கிரீன் கலருக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் கொஞ்சம் அந்த காரத்தன்மை கூட இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மிளகாய் யூஸ் பண்ணுறோம், குடமிளகாவை. இந்த குடமிளகா நீங்கள் கட் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த குடமிளகாவை வந்து இந்த 1/2 கட் பண்ணுவீங்கல்ல, இந்த 1/2 கட் பண்ணி முடிச்ச பிறகு பின்பகுதி, அதாவது உள்பகுதி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு தின் ஸ்கின் லேயர் ஒயிட் கலர் இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருக்கணும். உள்ளே இருக்க விதையும் எடுத்துக்கணும். வெறும் மேல் பகுதி இருக்க அந்த குடமிளகா காயை மட்டும் கட் பண்ணி இதில் யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா அந்த உள்பகுதியை வந்து மசியாது சம்டைம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அது காரத்தன்மை வேறமாக கொடுக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த உள்ளே இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் குடமிளகாவை இதில் போடுறோம். சரிங்களா? இந்த மாதிரி பக்குவத்தில் போட ஆரம்பிங்க. இப்போது இந்த குடமிளகாவை இதில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம் ஒரு 1/2 மணி நேரம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நான் சொன்ன குவான்டிட்டி பாசிப்பருப்பு 50 கிராம் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த பாசிப்பருப்பு இதில் போடுறேன். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் நீங்கள் முழுசாகவே போடலாம். ஆனால் இருந்தாலும் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் போட்ட பிறகு மசிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். பாசிப்பருப்போட சின்ன வெங்காயம். இதுக்கப்புறம் தக்காளி. இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து நல்ல நாட்டு தக்காளி போடுங்க. அந்த நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னன்னா, அந்த குக் பண்ணி முடிச்ச பிறகு வந்து அந்த புளிப்புத்தன்மை வந்துடும். அந்த வெங்காயத்தில் இருக்க காரத்தன்மை, அந்த நம்ம போட போகிற ஸ்பைசஸ், இது எல்லாமே சேர்த்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை இருந்தால் நல்லாயிருக்கும். அது நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி. இந்த தண்ணி ஊற்றின பிறகு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா, இந்த குடமிளகா பருப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அந்த க்ரீன் கலர், அந்த வெங்காயம், அந்த தக்காளியோட கலரு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வேக வைக்கிறோம். வேக வைக்கிற பக்கம் என்ன, நல்லா வெந்துடணும், மசிஞ்சிடணும். அவ்வளோதான். ஈஸியாக ஒரு மத்து போட்டு கரையிற மாதிரி இருக்கும். அப்படி மத்து போட்டு கடைய முடியல, கொஞ்சம் கஷ்டம்னா லைட்டாக மிக்சியில் ஒரு 80% குறைன்னு சும்மா அப்படி லைட்டாக அப்படி திருப்பினா போதும், ரெடி ஆகிடும் மிக்ஸி. அதாவது மத்து இல்லாதவங்க. சரிங்களா? இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இந்த சைடில் இது வேகட்டும். இதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய். இந்த இடத்துல இந்த பருப்பு சைடில் வேகுது, அதாவது பருப்பு இந்த குடமிளகா வேகுதில்ல, வேகிற டைமில் இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா கடுகு தாளிப்பு, வெங்காயம், தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கமகம சமையலில் இந்த பீர்க்கங்காய் வச்சு ஒரு பச்சடி பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும் இந்த ரெசிபி. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு இருக்கும். பீர்க்கங்காய் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் இல்லை, ஒரு தண்ணி காய், அதாவது வாட்டர் வெஜிடபிள்ஸ் உள்ள ஒரு காய். ஆனால் இந்த குடமிளகா பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு. குடமிளகாவோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த சாம்பார் நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வீட்டில் ரீசெண்டாக எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு நான் இப்போ ரீசெண்டாக பண்ணி கொடுக்கும்போது எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ரெசிபி ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இப்போது இந்த சைடில் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, கடலெண்ணெய் கொஞ்சம் சூடாக டைமில் கடுகு போடுங்க. கடுகு போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரதில்ல, அந்த டைமில் கொஞ்சம் வெங்காயம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் போடுங்க. இதுக்கப்புறம் இந்த வரமிளகாவை வந்து சும்மா அப்படி 1 பாதியாக உடச்சி போடுறோம். எப்படி 1 பாதியாக உடச்சி போடுறோம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு காரத்துக்கு பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் மட்டும் போடுங்க. நான் வச்சுருக்கேன், ஆனால் போடலை, ஏன்னா குடமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். குடமிளகாவோட காரமும் பச்சை மிளகா காரம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது நல்லா மசிஞ்சிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறம் வேணும்னா நீங்கள் வேணால் பச்சை மிளகா போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கலாம். இது ஆப்ஷன், உங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில்
இந்த மாதிரி பச்சை மிளகாவை நீங்கள் போட்டுடலாம். உங்களுக்கு இதை ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் போட்டிருக்கேன்ல, இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நான் 2 தக்காளி சொல்லியிருக்கேன், நீங்கள் வேணால் ஒரு 3 தக்காளியில் போட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இது புளிக்கு வந்து நம்ம வந்து புளிலாம் யூஸ் பண்ணல, வெறும் தக்காளி மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி இந்த குடமிளகாவோட தன்மை வந்து கொஞ்சம் காரத்தன்மை சொன்னேன். அப்போது ஒரு கல் புளிப்புக்கு தக்காளி எக்ஸ்ட்ரா இருந்தால் தவறு இல்லை, ஆனால் பழுத்த தக்காளியை யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி போட்டு லைட்டாக வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா மஞ்சத்தூள் போடுறோம். அதே டைமில் முழுசாக இருக்கணும், நல்லா மசியை விட்டு, அதாவது வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடாதீங்க. நீங்கள் இது வந்து முழுசாக இருந்தால் கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இந்த குழம்புத்தூள் யூஸ் பண்ணுறேன். குழம்புத்தூள் இல்லாதவங்க மல்லித்தூள் வந்து 1.5 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணலாம், இல்லாதவங்க மட்டும்தான். ஆனால் குழம்புத்தூள் நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த குழம்புத்தூள் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புத்தூளை இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. இது எல்லாத்தையும் போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளி அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கரெக்டாக இருக்கும் இந்த பருப்புக்கு. ஏன்னா இந்த இடத்துல வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு. இதுக்கப்புறம் 2 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. 2 செகண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறோம். அவ்வளோதான், சிம்பிள். இது நல்லா கொதிக்கணும். சைடில் இந்த குடமிளகா இந்த பருப்பெல்லாம் நான் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதே டைமில் கொஞ்சம் கொதிச்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கொத்தமல்லி போடுறோம். அடுப்போட ஃப்ளேமும் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம் வச்சுட்டேன், சரிங்களா? ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதாவது இந்த குடமிளகா இந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்து ரெடி ஆகிருக்கு. அதுக்கு இந்த மசாலாவும் கரெக்டாக ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஆஹா, இந்த ஓப்பன் பண்ணும்போது அந்த குடமிளகாவோட வாசனை கமன்னு வரும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா மசாலாவும் போடல, இதில் எப்படி வாசனை வரும்னு நினைக்காதீங்க. குடமிளகு எப்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர். ஸோ இந்த மாதிரி பருப்பு வெந்து ரெடியாக இருக்கும். பாருங்கள், மலர்ந்துருக்கும் அந்த பருப்பு. இந்த ஸ்டேஜ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மலர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பருப்பு வந்து மலர்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த குடமிளகா மேலேயே லைட்டாக அப்படி ஸ்மாஷ் பண்ணுறோம். இந்த குடமிளகா அந்த பருப்பு நல்லா ஸ்மாஷ் பண்ணி முடிச்ச பிறகு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த பருப்பு வந்து ஒரு நல்லா மசிஞ்சிருக்கும். இன்னொன்று வந்து அந்த குடமிளகா பாருங்கள், அப்படி அந்த லைட்டாக க்ரீன் கலர் அங்கங்கே தெரியும். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரும். ஒரு 80% குடமிளகா நல்லா மசிஞ்சிருக்கு. திருப்பி நல்லா ஸ்மாஷ் பண்ணினா இன்னும் மசிஞ்சிடும். ஆனால் இது பக்குவம் கரெக்டான பக்குவம், இது போதும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி நல்லா முழுசாக இருந்ததுன்னா இப்படி எடுத்து ஸ்மாஷ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை நம்ம இதில் ஊற்றுறோம். ஓகேங்களா? இது போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக அலசி இது ஊற்றுங்க. ஏன்னா இதில் மசாலா இருக்குல்ல, போட்ட பிறகு திருப்பி கடைசியாக நம்ம ஃபேவரட் முக்கியமாக கொத்தமல்லி இல்லாத சவுத் இந்திய சமையல், அது சமையல் இல்லைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அந்த மாதிரி சமையல் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி விட்டால் போதும். ரொம்ப நாள் கொதிலாம் தேவையில்லை. சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்துன்னா அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பார் வந்து நீங்கள் வந்து ரைஸோடு சாப்பிட்றதோட டிஃபனுக்கு சுடு சுடு தோசை, சுடு சுடு இட்லி, ஊத்தாப்பம், இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு நல்லா இருக்குமாங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காது. இது வந்து டிஃபனுக்கு வந்து பர்டிகுலராக இட்லி தோசைக்கு வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதை இதை அழகாக வச்சு நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த குடமிளகா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குடமிளகா சாம்பார் ரெடி ஆன பிறகு நீங்கள் வந்து ஒரு தோசை ரெடி பண்ண பிறகு நல்லெண்ணெய் ஊற்றி தோசை சுடுற தோசையில் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை சாதத்தோடு சாப்பிடணுச்சின்னா நெய் வேண்டாம்,
இந்த நல்லெண்ணெய் ஒரு ட்ராப்பு அது சாத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இது போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன். அது ஃபஸ்ட்டு டிஃபனுக்கு தான். இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த குடமிளகா வச்சு எப்படி இந்த சாம்பார் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.